அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ஹதீஸ் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்ன ரஜுலன் அதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதகாலஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபர் வந்து தன்னுடைய கடனை திருப்பித் தரும்படி கேட்டார். ஃபஅகலலஹு. அந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹ்விடம் கொஞ்சம் கடுமையாக அவர் நடந்து கொண்டார். இதனை கண்ட ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் ஃபஹம்ம பிஹி, அவரை தாக்குவதற்கு முயன்றார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தஊஹு, அவரை விட்டுவிடுங்கள். ஃபைன்னலி சாஹிபில் ஹக்கி, அவர் கடன் கொடுத்த உரிமையில தான் அவரை பேசுகிறார். கடன் கொடுத்தவர் அவருடைய உரிமையில் எது வேணுமாலும் பேசலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு பின்பு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அத்தூ சின்ன மிஸ்ல சின்னிஹி, அவர் கொடுக்க வேண்டிய ஒட்டகத்தை போன்ற ஒட்டகத்தை அவர் கொடுத்து விடுங்கள் என்பதாக. காரு, சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், லா நஜிது இல்லா அம்சல மின் சின்னிஹி, அவருடைய ஒட்டகத்தை விட எங்கள்கிட்ட சிறப்பான ஒட்டகம் தான் இருக்குது, அவருடைய ஒட்டகத்தை போன்ற எங்கள்கிட்ட இல்லை யார் சொல்லலாம் அப்படின்னு சஹாபாக்கள் கூறும்போது கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஅதூஹு, அதை கொடுத்து விடுங்கள். ஃபைன்ன ஹைரக்கும், உங்களில் சிறந்தவர், ஹசனக்கும் கலாகி, அழகிய முறையில் கடனை நிறைவேற்ற என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் ஒன்று சேர அறிவிக்கப்படுகிறது. மேலும் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததாக, ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன், அல்லாஹு தஆலா மென்மையாக நடக்கக்கூடிய மனிதனுக்கு அருள் புரிகின்றான் என்பதாக. எந்த விஷயத்தில் என்றால், இதா இஸ்தரைத்த, அவர் விற்றாலும் சரி வாங்கினாலும் சரி, இது வைதா எக்தலா, அவர் கடனை வசூலித்தாலும் சரி, அனைத்து விஷயத்திலும் மென்மையாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதருக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்துள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் அறிவிக்கப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் அன்லர முஅஸிரன், யார் சிரமப்படும் கடனாளிக்கு அவகாசம் அளிக்கிறாரோ, அவ் வலஅலஹு, அவருக்கு அந்த கடனை தள்ளுபடி செய்கிறாரோ, அப்படிப்பட்ட நபருக்கு அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளில் அலல்லஹுல்லாஹு, அல்லாஹ் நிழலளிக்கிறான், தஹ்த லில்லி அர்ஷி, அவருடைய அர்ஷுக்கு கீழுள்ள நிழலில் அவருக்கு நிழல் அளிக்கிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியில் அறிவிக்கப்படுகிறது. திர்மிதி இமாம் இந்த ஹதீஸை ஹதீசுன் ஹசனுன் சஹீஹ், ஹசன் சஹீஹான ஹதீஸ் என்பதாக கூறினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடனில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் அனைவருக்கும் கொடுப்பானாக. ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.